ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆனியன்னு ஒரு டொமேட்டோ நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. மொச்சக்கொட்டையை வேக வச்சுக்கோங்க. ஒரு பால் புளி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் தாளிப்புக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. இது பதங்குற நேரத்தில் 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சம் ஒரு ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், குழம்புத்தூள், நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை கரைச்சிட்டு இதில் நம்ம ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிட்டு புளியை நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுருக்க மொச்சையை தனியாக வச்சுருக்கோம்ல, ஒரு 2 கொதி வந்த பிறகுமா அந்த மொச்சையை அதில் ஆட் பண்ணிக்கணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கமகமான வாசனை வருது. நல்லா வேக வச்சுருக்கோம் மொச்சக்கொட்டையை ஃபுல்லாக அதில் போட்டுருணும். நல்லா இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும். அந்த தவணத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு முதலே போட்டோம்னா சரியாக சேர்ந்து வராது. அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொதி வந்துட்டு இறக்குற நேரத்தில் போட்டோம்னா அந்த டேஸ்ட் அப்படியே நிற்கும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலாக ஊற்றிக்கலாம். அப்போது அது வாசனை கொடுக்கும் நமக்கு. அப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான உப்பு. இந்த மொச்சக்கொட்டையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சப்போஸ் மொச்சக்கொட்டை சரியாக வேக வைக்க முடியல, கொஞ்சம் இதாக இருந்தாக்கா நம்ம கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு மொச்சக்கொட்டையை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த குழம்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சேர்ந்து வந்துடும். சில பேருக்கு மொச்சக்கொட்டை அப்படியே சாப்பிட பிடிக்கிறது, குழந்தைங்களுக்கு அந்த குழம்போடு சேர்ந்துடும். அது அப்படியே நீங்கள் தோசை கூடையோ இட்லி கூடையோ வச்சு அழகாக அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ கொடுக்கலாம், சாப்பிடலாம். பூண்டு சாப்பிடாதவங்க நீங்கள் வந்துட்டு பூண்டை தவிர ஊற்றிக்கலாம். மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்துடுது. இந்த பக்கத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அந்த ஓசையில் அடங்கின பிறகு
ஒரு பவுலில் இறக்கி வச்சுக்கலாம் நீங்கள். நல்லா சூடான ஹெல்த்தியான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி. சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி.